நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக்கடவது. லெமோத்தே மரிய சூசை திரு இறுதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் நலன்களுக்காகவும் ஜோசப் ராஜேந்திரன், மரிய புரோஸ், அனிலா, பெர்லின் குடும்பத்தினர் திரு இறுதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன்களுக்காகவும் மோகன்தாஸ், சரவணன், ரோஸ், மத்தியாஸ், ஜெயராஜ் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ரோசா பிரான்சுவா, பியர் பிரான்சுவா, நோயல் அடைக்கலநாதன் சிகாரம் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் சங்கரவர்தான் மைக்கேல், அமலோர் போமரி திரு இறுதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் தீமா இன்ஜினியரிங் தேர்வு நல்ல முறையில் எழுதி வெற்றி பெறும்படியாகவும் சில்வையம்மாள், எட்வின், ஜெலஸ்டின் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் லூர்து, ரெஜினா குடும்பத்தினர் திரு இறுதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் லெலின் வினோத்துக்கு நல்ல வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும் உடல் நலன்களுக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் மொழியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் மொழியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை என்று மருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழிகுவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடை
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த தினம் புனித நிக்கோலாஸ் அன்றைய விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் துருக்கி என்ற நாட்டிலே பிறந்தவர். 286 ஆண்டு பிறந்திருக்கின்றார். 15 வயதில் இருக்கின்ற பொழுதே பக்தியில் சிறந்து விளங்கியிருக்கின்றார். ஜபம், தபம், ஆலயம் என்ற வழிமுறையிலே வாழ்ந்தவர். பெற்றோரை இழந்தவர். பின்னர் கல்வி கற்று நல்ல ஆயனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சிறந்த பணியாற்றினார். இவர் 484வது ஆண்டிலே குருவாக உயர்த்த பெற்றார். தன்னுடைய பணிக்காலத்தில் ஏழை மக்கள் மீது அதிக அக்கறையும் ஆர்வமும் கொண்டவர். தன்னுடைய பங்கில் ஒரு மனிதர் 2 பெண் பிள்ளைகளோடு இருக்கின்றார். அவர் மனைவி இறந்து விட்டார்கள். அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க அந்த தந்தை மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருந்தார். அந்த பெண்களை விற்றுவிடலாம் என்ற எண்ணத்தோடு இருந்த பொழுது அவர் அந்த பெண்களுக்கு கல்யாணத்துக்கு வேண்டிய பணங்களை இவரே திரட்டி யாருக்கும் தெரியாமல் ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே தூக்கி போடுறார். அந்த அதை பார்த்தவர் அந்த பணத்தை எடுத்து கடவுள் தான் கொடுத்தார் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். இவர் செய்த இந்த செயல்தான் இன்று வரை கிறிஸ்மஸ் சமயத்திலே சாந்தா கிளாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பழக்கம் இருக்கின்றது. ஏழை எளிய மக்களுக்கு யாருக்கும் தெரியாமல் உதவி செய்கின்ற அந்த பண்பு, இதை நிக்கோலாஸ் ஆரம்பித்து வைத்தார். இன்றும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனிதமையாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வு கழித்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தை தாழ்பணிந்து வேண்டுகின்றோம். ஆயரான புனித நிக்கோலாசுடைய பரிந்துரையின் உதவியால் நாங்கள் இடர்கள் அனைத்திலுமிருந்து பாதுகாக்க பெற்று மீட்பின் பாதையில் விரைந்து செல்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவருக்குரிய நாளில்
பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 29, இறை வார்த்தைகள் 17 முதல் 24 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது: இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளம்மிகு தோட்டமாக மாறுமன்றோ, வளம்மிகு நிலம் காடாக ஆகிவிடுமன்றோ. அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டுச்சுருளின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் காரிருளில் இருந்தும் மை இருளில் இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ரவேலின் தூயவரில் அகமகிழ்வர். கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமல் போவர். தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர். அவர்கள் ஒருவர் மேல் பொய் குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடரச் செய்கின்றனர். பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர். ஆதலால் ஆபிரகாமை மீட்ட ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரை பற்றி கூறுவது: இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி வெளிரிப் போவதும் இல்லை. அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர். நான் செய்யவிருக்கும் என் கை வேலைப்பாடுகளை காணும்போது யாக்கோபின் தூயவரை தூயவராக போற்றுவர். இஸ்ரவேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர். தவறிழைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர். முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 27 வசனங்கள் 1, 4, 13 முதல் 14 முடிய. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
வல்லமையுடன் வருவார். தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள். பின் அவர் அவர்கள் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்த உரை, வருகின்ற இந்த நாட்களிலே இறைவாக்கினர்கள் மெசியாவின் காலத்தில் என்ன நிகழும் என்பதை பற்றி உருவகமாக பேசுகின்றார்கள். குறிப்பாக இசையாஸ் இறைவாக்கினர் அவருடைய புத்தகத்திலே மெசியாவின் வருகையை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்னென்ன நடக்கும் என்று அவர் பேசுவார். அதற்கு உருவகமாக இயற்கையின் அமைப்பை வைத்து சொல்லுவார். காடு, நாடு இவைகளையெல்லாம் உருவகமாக சொல்லுவார். மெசியாவின் வருகின் பொழுது காடு நாடாக மாறும். பாழடைந்த தோட்டம் நல்ல அழகான விளைநிலையமாக மாறி பலன் கொடுக்கும், பழந்தோட்டத்தை கொடுக்கும். ஆகவே மெசியாவின் வருகையின் பொழுது இயற்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அதே போன்று மதிப்பீடுகளின் மாற்றம், மனிதர்களிடத்தே இயற்கையில் இருக்கின்ற அமைப்பு, சமுதாய அமைப்பு, பொருளாதார அமைப்பு, அரசியல் அமைப்பு இவைகளையெல்லாம் மாற்றி அமைப்பார். மனிதர்கள் சமுதாயத்தில் நீதியாக, நேர்மையாக, உண்மையாக வாழ்வார்கள். சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை மாற்றி அமைப்பார். ஏழைகள் மகிழ்ந்திருக்கச் செய்வார். இவைகளையெல்லாம் ஒரு உருவகமாக கிறிஸ்துவின் வருகையை பற்றி இறைவாக்கினர்கள் கூறியிருக்கின்றார்கள். இவைகளாம் இந்த காலத்திலே நம்முடைய சமுதாயத்திலே இவைகள் நடக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் எத்தனையோ மனிதர்கள் காடு போன்று இருக்கின்றார்கள். எத்தனையோ மனிதர்கள் மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ மனிதர்கள் தெரிந்தும் தெரியாமல் வேணுமென்றே பாவத்திலே வாழ்ந்து கொண்டு அறியாதவர்களைப் போல இருக்கின்றார்கள். இது மாறிவிட வேண்டும். இத்தகைய ஒரு மாற்றம் சமுதாயத்தில் வர வேண்டும் என்று மன்றாடுவோம். என்னை தந்தே தந்தே தலைவா, உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே, என் சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே தந்தே தந்தே நிறைவா.
தாராள மனதை தந்தேனையா உன் தாழ்வதன் பணிந்து தொழுகின்றேன். தாராள மனதை தந்தேனையா உன் தாழ்வதன் பணிந்து தொழுகின்றேன். உந்தன் வாழ்வில் நாளும் பயணங்கள் தொடர்ந்து உந்தன் வாழ்வில் நாளும் பயணங்கள் தொடர்ந்து நிலை வாழ்வை தாழ்ந்தோர்க்கு தருவேனையா. தந்தே தந்தே நிறைவா என்னை தந்தே தந்தே தலைவா. ஆண்டவர்கள் அனைத்து இறைவனின் வாழ்த்து பெறுகிறார். ஏனெனில் வல்லமிலிருந்து நாங்கள் அந்த வசத்தை பெற்றுள்ளோம். சாட்சி சரி மனித உழைப்பல் தன்னுடைய சத்தம் கொப்பு கொடுக்கும் ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவர் சாதி மத வேதங்கள் அகன்றிடவே நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். சாதி மத வேதங்கள் அகன்றிடவே நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். இறையரசு மலர்ந்திட மனிதமும் வளர்ந்திட இறையரசு மலர்ந்திட மனிதமும் வளர்ந்திட என் வாழ்வை உன் வாழ்வில் இணைப்பேனையா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது புனித ஆண்டவரே, புனித நிக்கோலாசின் விழாவில் புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பலிப்பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியமை வேண்டுகின்றோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறைமை தம் ஆட்சிமையில் ஒரு மாண்புக்குரிய மாட்சிமையுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாக இருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக உடையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித நிக்கோலாஸ் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள மயமன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமையமன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தொழிலுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி மது திரு உலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். தேவன் என்னில் வந்து சேர்ந்து உறவாடும் நேரம் இது. திருவிருந்து தினம் வரவே வாழும் தெய்வமே, தினம் வாழும் தெய்வமே, என்னில் என்றும் வாழும் தெய்வமே, என்னில் அருள் வருக, நிறை அருள் தருக, உங்கள் நட்பு என்னில் என்று வாழவே, தினம் தினமாய் புது விதமாய் தினம் தினம் மலர்ந்திட வரும் தருவாய், தினம் தினமாய் புது விதமாய் தினம் தினம் மலர்ந்திட வரும் தருவாய். செங்கடலின் நீரை பாதையாக, பாதையிலே ஜீவனுக்கு உணவாக, எரியும் வெயிலிலே நிழலாக, சத்திய தேவனை வழியாக. செங்கடலின் நீரை பாதையாக, பாதையிலே ஜீவனுக்கு உணவாக, எரியும் வெயிலிலே நிழலாக, சத்திய தேவனை வழியாக. பகலில் மீது கூறாக, எரியும் புதரில் ஒளியாக,
இஸ்ராயேல் என்று உயிர் வாழவே நிரந்தரமாக நீர் வந்தீர், என்னில் நிரந்தரமாக நீர் வந்தீர். அன்பு தேவன் என்னில் வந்து சேர்ந்து உறவாடும் நேரம் இது. திருவிருந்து தினம் வரவே வாழும் தெய்வமே, தினம் வாழும் தெய்வமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கற்பிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்தூய மறை நிகழ்வுகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித நிக்கோலாசின் எடுத்துக்காட்டை பின்பற்றி அவர் நம்பியதை நாங்கள் அறிக்கையிட முயற்சிக்கவும், அவர் கற்றுக் கொடுத்ததை பின்பற்றவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் பாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம்